பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தினேஷ். தினேஷ், தற்போது புதுச்சேரியில வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இந்த பெஞ்சல் புயலானது நேற்று இரவு கரையை கடந்த பொழுது இரவு முழுவதுமாக இங்கு காற்றின் வேகமாக மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. அப்பொழுது பெய்த கனமழை, அதாவது காலையிலிருந்தே மழை பெய்து வந்தது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது மிக கனமழை பெய்த போதும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து பாண்டிச்சேரி வரக்கூடிய பகுதியில் நிறைய மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி நகர்ப்பகுதியுமே ஒரு 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்துள்ளதால், மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்துள்ளதால் பல்வேறு பகுதியில் இரவு 12 மணி முதல் மின் தடையானது உள்ளது. தற்போது 3 மணி வரையில் மழை நின்றாலும் காற்றின் வேகம் தற்போது வரைக்கும் மணிக்கு ஒரு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாலும் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பாதிக்கப்பட்ட நள்ளிரவில் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது இங்கிருந்து தொடர்பு கொண்ட பொழுது, அதாவது இரவின் இருந்த பகுதியாக இருந்தாலும் மற்றும் அந்த பகுதிக்கு செல்வதில் மிக பாதிப்பு இருந்ததாலும் மரங்கள் சாய்ந்துள்ளதால் அங்கு செல்ல முடியாத நிலை. இரவு முழுவதும் கட்டுப்பாட்டில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை பேசிய மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் உள்ளது என்று சொல்லிய நிலையில் பாண்டிச்சேரி அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பாண்டிச்சேரி நகர்ப்பகுதியுமே இந்த தண்ணீர் மூழ்கி உள்ள சூழல்களாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்குமார்.